வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை நார்வே டென்மார்க் இணைய வழி நிகழ்வுகளின் பொறுப்பாளர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள் நிறைந்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனையின் தலைப்பு பிறவி தொடரும் காரணம். இருப்பு நிலை, அதிலிருந்து வருகின்ற இறை ஆற்றல், அதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த இறை ஆற்றல் பரிணாம வளர்ச்சியில ஓரறிவு முதல் 5 அறிவு வரை வந்து அந்த உயிரினங்களுக்கு எல்லாம் அது அந்த உயிரினங்கள்ல ஒரு இயல்பூக்க அறிவா இருந்து அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த இயல்பூக்க அறிவு அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் இப்ப பருவநிலை காலநிலை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்தந்த காலகட்டத்துல இப்ப ஒரு விதை இருக்கு அப்படின்னா அந்த விதை போடுறோம், அது செடி ஆகுது. அந்த செடி நல்லா வளருது, அப்ப மரமாகி அது எப்ப பூ பூக்கிறது காய்க்கிறது, அப்ப அந்தந்த காலகட்டத்துல அது நடக்கும். அப்ப அதுதான் இயல்பூக்கம். அப்ப அந்த இயல்பூக்கத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த இறையாற்றல் அதுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அதை ஒரு நல்ல வழி நடத்திட்டு வருது. இப்ப எல்லாமே ஒரு டிசைன்டு அப்படின்னு தானே சொல்றோம். இயற்கை அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு டிசைன் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்ப அந்த இயல்புக்கு அறிவு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சு எல்லாம் நடத்திக்கிட்டே வருது. அப்ப 5வது அறிவு நிலையை அடைந்ததும் அதுக்கு அந்த உடல் சார்ந்த தேவைகள் எல்லாம் அதுக்கு நிறைவா கிடைக்குது, அது நிறைவு பெறுது. அகமாக உள்ள அந்த பேரறிவு என்ன நினைக்கிறது, இது உள்ளுக்குள்ளேயே தன்னையே அறிந்து கொள்ளணும். அப்ப இது வாழ்ற இந்த வாழ்க்கை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த இயற்கையை பத்தி என்னன்னு புரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் பத்தி தெரியணும். இதுக்கு எல்லாம் மூல காரணமான இந்த தோற்றங்களுக்கு எல்லாம் காரணமான அந்த இறைநிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த இறைநிலையை உணரணும் அப்படின்னு எழுச்சி பெற்று 6வது அறிவாக மனிதனாக வந்தது. அப்ப இது எல்லாமே எப்படி வந்தது? வித்து தொடராக அடுத்தடுத்த பிறவி எடுத்து வந்துகிட்டே இருக்கு. இப்ப மகரிஷி பிறவி தொடர் அப்படின்னு ஒரு கவி சொல்லியிருக்காங்க. அந்த கவியை பார்க்கலாம். விளக்கணைத்தால் ஒளி எங்கே, சுடரும் எங்கே, விண்ணிறைந்த வெளி விழுங்க மௌனமாச்சு, உளம் நிலைத்து பார் உடலில் சுவாச ரத்த ஓட்டமது நின்றவுடன் அறிவு சூக்குமம் அளப்பரிய சூனியத்தில் ஒடுங்கி போகும், அலை முடிந்து நீராகும் தன்மை போல துளிர் துருவாம் சுடர் சோதி நாத விந்தே தொடர்பு எல்லா பிறவிக்கற்கும்
முன்னும் பின்னும். இதுல மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, விளக்கு எரியுது, அங்க ஒளி இருக்கு. அந்த ஒளி விளக்க அணைச்ச உடனே எங்க போயிடுது? அந்த சுடர் எங்க போச்சு? அது அந்த விண்ணிறைந்த வெளிவிடுங்க மௌனமாச்சு அப்படிங்கிற. அப்ப விளக்கு எரியும் போது ஒளி இருக்கு, வெப்பமும் இருக்கு. அந்த விளக்க நிறுத்தின உடனே ஒளி என்னாச்சு அப்படின்னா, அங்க இருந்து வரக்கூடிய அணுக்கள் எல்லாம் வந்துட்டே தானே இருக்கு. அந்த அணுக்கள் எல்லாம் காந்தமாகி அந்த சூனியம்ங்கிற ஈர்ப்பு சக்தியால அது சூனியமாகி போயிடுச்சு. அப்ப விளக்குல இருந்து அந்த வெளிச்சம் வந்துட்டே இருக்கு, அது பிரதிபலிச்சுக்கிட்டும் இருக்கு, அது சூனியமாயிட்டே இருக்கு. இது ஒரு தொடர் இயக்கமா இது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த தொடர் இயக்கத்துல இது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு, கடைசியா சூனியமாயிடுது. விளக்கு எரியறதுக்கு காத்து தேவை. அப்ப அந்த காத்துல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துதான் அந்த விளக்கு எரியுது. அப்ப காற்றுல ஆக்சிஜன் மாதிரி இன்னும் நிறைய இது இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, H2O எல்லாம் இருக்கு. அப்ப இதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துட்டு எரியுது, வெளியேறுது CO2 கார்பன் டை ஆக்சைடு, நீராவி H2O இதெல்லாம் வெளியேறுது. அப்ப இதெல்லாம் எப்படி வெளியேறுது அப்படின்னா, அந்த காத்துல கலந்திருந்து கரைந்து சலனம் இல்லாம அது பாட்டு போயிட்டே இருக்கு. சலனம் இல்லாமல் அப்படின்னா தெளிவான இயக்கம், அசைவற்ற நிலை. அங்க இயக்கம் இருக்கு, ஆனா இயங்கும் நிலை இல்லை. அதுதான் வெளிவிழுங்க மௌனமாச்சு அப்படிங்கிற. எப்படி ஆத்துல தண்ணீர் வந்துட்டே இருக்கு, நம்ம ஆற பார்க்கும்போது தண்ணி அங்கேயே தான் நின்றுட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஒரு பக்கம் தண்ணி வருது, இன்னொரு பக்கம் தண்ணி போயிட்டே இருக்கு, ஆனா நமக்கு அது தெரியாது. நம்ம பாக்குறப்ப அப்படியே ஆறு நிலையா ஒரு இடத்துலயே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா எப்ப அந்த தண்ணி வர்றது நிக்கிதோ அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடும். அப்ப இந்த தண்ணி போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த ஆறு காலி ஆயிடுச்சுன்னாதான் நம்மளால இந்த தண்ணி வந்துட்டே இருக்கு, அப்ப வந்துட்டே இருந்ததுதான் அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குன்னு தெரியும். அது காலியான உடனே தான் நம்மளால அது புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் இந்த தொடர் இயக்கம் நடந்துட்டே தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரிதான் பிறவி தொடர் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கு. இப்ப விளக்குல ஒளி இருக்கு அப்படின்னு சொன்னோம், அதுல வெப்பமும் இருக்கு. அந்த ஒளி தான் இயக்கம், அந்த வெப்பம் இயங்கும் நிலை. இப்ப நம்ம விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம கைய இப்படி கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த சூடு தெரியும். அதே நம்ம தொலைவா இருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை உணர முடியாது. அதே மாதிரிதான் அசையாத ஒன்றில் இயங்கும் நிலையில் பின்னப்பட்டதுதான் இறை துகள். இதிலிருந்துதான் எல்லா தோற்ற பொருளும் வந்தது. இயங்கும் நிலையில் அதெல்லாம் திரும்பவும் இயக்கத்தோடு அந்த இருப்பு நிலையோட போய் சேருது. இப்ப இதுதான் தொடர் இயக்கம்னா நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து மகரிஷி என்ன சொல்றாங்க? உளம் நிலைத்து பார் உடலில் சுவாச ரத்த ஓட்டம் அது நின்றவுடன் அறிவு சூக்குமம்.
அப்ப நிலைத்து பார். அந்த அலை எப்படி கடல்ல அலை வந்து இல்ல அப்படின்னா அது நிலையா இருக்கோ, அந்த மாதிரி நிலைத்து பார்க்கும்போது உடலுல சுவாச ரத்த ஓட்டம் நின்றுச்சு அந்த நிலையோடு அப்படின்னு பாக்குறப்ப அறிவு அங்க எப்படி இருக்கு அப்படின்னா அது சூக்குமமா மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அறிவு அப்படிங்கிறது உயிரின் படர்க்கை நிலை. அப்ப அந்த அறிவு சூக்குமமா போயிடுச்சு அப்படின்னு மறைஞ்சு போச்சு. அங்க உயிர் இயக்கம் இல்ல. அடுத்து சொல்றாரு, அளப்பரிய சூனியத்தில் ஒடுங்கி போகும் அலை முடிந்து நீராகும் தன்மை போல. அப்ப அந்த அளவிட முடியாத எல்லை இல்லாத அந்த சூனியத்துல ஒடுங்கி போகும். அது எப்பவுமே அந்த அந்த ப்ராசஸ் அது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு தொடர் இயக்கம் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப அது அந்த அந்த சூனியத்துல அது ஒடுங்கி போகுது. எப்படி அப்படின்னா அலை முடிந்து நீராகும் தன்மை போல. அந்த அலை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அலைன்னு சொல்லுவோம். அந்த அலை அங்க இல்லை அப்படின்னா அது நீர் தானே. அப்ப அந்த மாதிரி அது அந்த நிலைக்கு அலை இல்லாத அந்த நிலையான தன்மைக்கு அது போயிடுது. அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கடலில் அலையை நீக்கி விட்டா அந்த நீர் தான். எல்லாம் அந்த நீர் இருக்கும் வரைக்கும் தான். அந்த நீர் போயிடுச்சு அப்படின்னா அது நிலைதான். துளிர்த்துருவாம் சுடர் சோதி நாத விந்தே தொடர்பு எல்லா பிறவிகட்கும் முன்னும் பின்னும். துளிர்த்துருவாம் அப்படின்னா அங்க அந்த துருவாம் ஊடுருவது. விட்டு ஊடுருவி கருவாய் உருவாகுது. அப்ப சுடர் சோதி அப்படின்னா அந்த கரு ஆனதுக்கு அப்புறம் உருவானதுக்கு அப்புறம் உயிரோட்டம் வருது, இயக்கம் வந்துருச்சு. இதெல்லாம் எதனால? அந்த விந்து நாதம். அப்ப தொடர்ந்து எல்லா பிறவிக்கும் முன்னும் பின்னும் வந்துட்டேதான் இருக்கு. இப்ப கடல்ல ஃபர்ஸ்ட் ஒரு அலை வருது, அடுத்தது இன்னொரு அலை வருது, அதை தொடர்ந்து ஒரு அலை வருது. அப்ப ஒன்னோட ஒண்ணு அந்த அலை தொடர்பு தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரிதான் விண்ணப்பட்ட நிலையில் ஜீவ இனம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அது அலை தொடர்வது போல் தொடர்ந்து வருது. அதான் சொல்லுவாங்க, முன் பிறவி 7, பின்னாடி வரக்கூடிய பிறவி 7. இப்ப 7 தலைமுறைக்கும் நல்லதே செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 7 தலைமுறையும் வந்து அந்த 7 தலைமுறையிலையும் ஏதாவது ஒரு தலைமுறையில நம்ம வந்து கெட்டது செஞ்சாலும் அங்க கர்மா எழுச்சி பெறும். அப்ப 7 தலைமுறையிலுமே நல்லதுதான் செய்யணும். அப்ப அந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தோம். இப்ப வந்து ஞானிகள் மகான்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த தலைமுறையில எல்லாமே தொடர்ந்து வர்றதெல்லாம் அவங்க நல்லதே செஞ்சிருப்பாங்க. அங்க அந்த தீய வினையெல்லாம் எழுச்சி பெறத்துக்கு அங்க எதுவும் வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த மாதிரி அந்த நல்ல செயல்களை செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த கடைசி கர்மா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்ப அது என்ன ஆகும்? அந்த சூனியத்தோட அப்படியே வந்து போயிடும். அப்ப ஏதாவது ஒரு கர்மானால, அதாவது நம்ம செய்யற செயல்னால, செயல் செய்யறோம், அதுக்கு ஒரு விளைவு வருது. அந்த விளைவு என்ன ஆகுது? அது திரும்ப பதிவாகுது. அந்த பதிவு திரும்ப செயலுக்கு வருது. அப்ப இந்த செயல் விளைவு பதிவு இது தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் பதிந்து திரும்ப திரும்ப செயலுக்கு வருது. அப்ப நாம போடுற வித்து பின்னாடி செயலுக்கு வரும். அப்ப இந்த ஆன்மாதான் இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்குது.
எப்பவுமே வந்து நல்ல செயல்களாவே செஞ்சோம் அப்படின்னா இந்த அடுத்தடுத்து பிறவி வந்து 7 பிறவிகள் வந்தாலும் அதுல வந்து கடைசியா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப்ப அந்த ஆன்மா வந்து திரும்ப திரும்ப துன்பப்படுறதுக்கு ஒரு உடல் எடுத்து வரணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அது எல்லாம் சுத்த வெளியோட கலந்து போயிடுது. இந்த மாதிரிதான் வந்து கருத்தொடர பிறவி வந்துகிட்டே இருக்கு. ஓரறிவுக்கு எப்படி அடுத்தடுத்த பிறவி வருது அப்படின்னா, அந்த தாவர இனத்துல மகரந்த சேர்க்கை மூலமா பூ, காய், பழம், விதை, அப்ப அந்த விதையில இருந்து திரும்ப ஒரு செடி. இப்போ இந்த மாதிரி வந்து இது தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. இது வித்து தொடரா ஓரறிவுல வருது. இப்ப மற்ற இனங்களுக்கெல்லாம் எப்படின்னா, அதுவும் வந்து பிறவி தொடர் எப்படி வருதுன்னா, நாத விந்தின் சேர்க்கையினால எல்லா பிறவியும் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நமக்கு முன்னாடி இருக்க பிறவி அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை. இப்ப நமக்கு பின்னாடி இருக்கிற பிறவி அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகள். இது எப்ப முடியும் அப்படின்னா, எப்ப அலை ஓஞ்சா அங்க அந்த நிலை அப்படின்னு வருதோ அது மாதிரி இந்த ஆன்மா அந்த சுத்த வெளியோடு சேரணும். அப்ப அங்க அடுத்த பிறவி இல்லை. அப்ப சந்ததி இல்லாம போகும். ஏன்னா அது வந்து சுத்த வெளியோட போய் சேர்ந்துருது இல்லையா? அப்ப அதுக்கு அடுத்தது அங்க பிறவி அப்படிங்கிறது இல்லை. இப்ப பால் இருக்கு. அந்த பால் திரிஞ்சிச்சுன்னா தயிர் ஆகுது. இப்ப தயிர் கடைஞ்சா மோர் ஆகுது. மோரை பிரிச்சு எடுத்தா வெண்ணெய் ஆகுது. இப்ப அந்த வெண்ணெயை நம்ம காய்ச்சினா நெய் ஆகுது. நெய் கடைசியில காணாம போகுது. இப்ப பால் தான், ஆனா அதுல இருந்து இத்தனை தன்மையா மாறிக்கிட்டே இருக்கு. அது மாதிரிதான் இந்த பிறவி தான். ஆனா இந்த பிறவியில இருந்து எல்லாம் ஒவ்வொரு தன்மையாக எப்படி மாறுதுன்னா, அது எடுக்கக்கூடிய தன்மையில் மாறும்போது, குணங்கள் மாறும்போது, கர்மா மாறும்போது, இந்த செயல் விளைவு இதெல்லாம் அதுக்கேற்ற பதிவாகும் போது இந்த ஆன்மா பாதிக்கப்படுது. அப்ப இது எல்லாத்துலயும் மாற்றம் அடைந்து அடைந்து கடைசியில அந்த நெய் எப்படி காணாம போகுதோ அதே மாதிரி இது அந்த சூன்யத்தோட இணைந்து கடைசியில காணாம போகும். அப்ப அந்த இயக்க சக்தி, இதுதான் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, அந்த இயக்க சக்தி நிற்கும் போது அங்க நிர்விகற்ப நிலையாகி விடுது அப்படிங்கிறார். அப்ப நிர்விகற்ப நிலை அப்படின்னா அங்க அழுக்கற்ற நிலை, இயற்கையோடு ஒன்றக்கூடிய நிலையாக, அதாவது அருகுணங்கள் சீரமைந்த நிலை. அப்ப அங்க கர்ம கழிஞ்சிடும். அப்ப அந்த நிலையில இருக்கும்போது பிறவி தொடர் அடுத்தடுத்து வராம நிற்குது. அப்ப நல்ல செயல்களை செய்யும் போது அடுத்த தொடர் நல்லதாகவே நல்ல வினையாகவே இருக்கும் அப்படின்னு. அததான் வந்து நிர்விகற்ப நிலை அப்படிங்கிறார். இப்ப பிறவி தொடரை பத்தி பார்த்தோம். இப்ப பிறவி தொடர் காரணத்திற்கு மகரிஷி வந்து ஒரு கவி சொல்லியிருக்காங்க. விரும்பிய பல்பொருள் தம்மை செயல்கள் தம்மை வேண்டியவாறு உலகில் துய்த்து அமைதி காணா பெரும் குறையால் புலன் மயக்கில் பழி செயல்கள் பேரழுத்தம் புற மனதில் நடுமனதின் சுருக்கிய நற்பதிவுகளை அழிக்கா போக்கால் சுக துக்க சூழல் இயக்க உயிர் மூலத்தை நெருங்கி உணர்ந்து அதில் இணைய
அருந்திடாத நிலை இவற்றால் மனித உயிர் பிறவி நீளும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த விரும்பிய பொருள் எல்லாம் நம்ம இந்த உலகத்துல விரும்பிய பொருள்லாம் எப்படி வந்து பார்த்து பார்த்து வாங்குறோம், அதுக்குன்னு ஒரு செயல் செய்யறோம், அது நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு. அதே மாதிரி மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் அப்ப நம்ம செய்யற செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல செயல்களாக இருக்கணும். நல்ல செயல்களா இல்ல தீய செயல்களா இருந்தா திரும்ப அங்க அந்த விளைவு வந்து திரும்பவும் பதிவாகும். அப்ப அது திரும்ப துன்பத்தையே தரும். அப்ப அந்த செயல்களை நல்ல செயல்களாக செஞ்சு அந்த உலகத்துல அமைதி காணல அப்படின்னா அது பெரும் குறையால். அப்ப பெரும் குறையால்னா எதிர்பார்ப்பு தேவை. இப்ப எதிர்பார்க்கிறோம் கிடைக்கல, ஆசைப்படுறோம் அதுவும் கிடைக்கல. அப்ப அதனால வருத்தம் கோபம் திரும்பவும் அது என்ன ஆகுது, ஏதாவது தீய பழக்க வழக்கங்கள்ல போய் சேருது. அப்ப பழி செயல்கள் இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த புலன் மயக்கத்துல பேரழுத்தம் ஆகுது. அப்ப என்ன கர்மயத்துல அழுத்தம் பெறுது. அப்ப அந்த அழுத்தம் பெறுறதுனால மகரிஷி சொல்லியிருக்காங்க இல்லையா, எல்லாமே வந்து பதிவாகுது புறமனதுல, நடுமனதுல, அடிமனதுல. அப்ப இதெல்லாம் வந்து அடிமனதுல கருமையத்துல பதிவாகுது, நடுமனதுல மூளையில பதிவாகுது. புறமனம்னு பார்த்தா நம்மளுடைய ஸ்தூல உடல்ல நம்மளுடைய செல்கள்ல பதிவாகுது. அப்ப இந்த பதிவெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சுருங்கிய நற்பதிவுகளை அழித்தா போக்கால். அப்ப நீ ஏற்கனவே நல்ல செயல்களை செஞ்சிருக்க, அது அந்த நல்ல பதிவு எல்லாம் ஏற்கனவே கருமையத்துல இருக்கு. ஆனா அதுக்கு மேல தீய செயலை செஞ்சு செஞ்சு இதெல்லாம் என்னாச்சு, அந்த நற்பதிவுகள் அதெல்லாம் அப்படியே தம் பண்ணிடும். அப்ப அது எல்லாம் அந்த நற்பதிவுகள் எல்லாம் போயிடுச்சு. இப்ப மேல அந்த தீய பதிவுகள் தான் இருக்கு. அப்ப சுருங்கிய நற்பதிவுகளை அழித்தா போக்கால். அந்த தீய செயலை அழிக்கலைன்னா சுக துக்க சூழல் இயக்க உயிர் மூலத்தை. அப்ப திரும்பவும் அந்த இன்ப துன்ப சூழல்லையே நம்ம வந்து மாறி மாறி அதுவே வந்து அடுத்தடுத்த பிறவிக்கு காரணமாக இருக்குது. அப்ப அந்த பழி பாவம் எல்லாம் அடுத்த ஜீவனுக்கு மாறும். அப்ப அறம் மூலமாகத்தான் இதை நாம அழிக்கணும். அப்ப அது அடுத்த சந்ததிக்கு போகாம இருக்கும். அப்ப நெருங்கி உணர்ந்து அதில் இணைய அறிந்திடாத நிலை அப்படின்னா இத மனித உயிர் வந்து இந்த பிறவி தொடர் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த பழி செயல்களை செய்யக்கூடாது. அப்ப இத உணரணும். அப்ப இத உணர்ந்தால் அங்க இன்ப துன்பத்துல பிறவிலாம் அடுத்தடுத்து வராது. அப்படி நம்ம உணரல அப்படின்னா திரும்பவும் பிறவி தொடரும் அந்த விந்து நாத சேர்க்கை மூலமாக. அப்போ வித்துல உள்ள பதிவு, நாதத்துல உள்ள பதிவு இரண்டும் சேர்ந்து பிறவி தொடருக்கு காரணமாக அமையுது. அதான் மகரிஷி இன்னொரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க, வித்துவின் மூலம்தான் பிறவி தொடர், இந்த தத்துவத்தை உணர்ந்தவரே தன்னை அறிய வல்லவர்கள் அப்படி. அப்ப இந்த தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப வற்றாயிருப்பு பேராற்றல், அங்கதான் அந்த பேரறிவு, அங்க இருக்கும் அந்த பேரறிவு முற்றறிவாக இருந்து அந்த முற்றறிவுல இருந்து சிற்றறிவு வந்து அந்த சிற்றறிவுல இருந்து அறிவு ஓரறிவு முதல் ஆறறிவாக வந்து இந்த ஆறாவது அறிவு பேரறிவை திரும்பவும் நோக்கி பயணம் செய்து. அப்ப அந்த மாதிரி பயணம் செய்யும் போது வற்றாயிருப்பு பேராற்றலை திரும்பவும் உணருது. இது எப்ப உணருது அப்படின்னா எப்ப பதிவுகள் கழிந்து போகுதோ அப்ப உணருது. அப்ப பதிவுகள் இருக்கு அப்படின்னா திரும்பவும் அந்த பிறவி தொடர் வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த அருகுணங்களை சீரமைக்கணும்.
அந்த தீய செயல்கள் எதுவுமே பதிவு இல்லை அப்படின்னா அங்க தொடர் இல்லை. பதிவுகள் இருந்தால் வினைப்பதிவே தேகம் கண்டாய். அப்ப பதிவு இருக்கும்போது பிறவி தொடர் வந்து கொண்டே இருக்கிறது. அறிவை அறிவால் அறிந்து, அறிவு அறிவால் அறிவை உணர்ந்து, அறிவு அறிவால் அறிவாக மாறும்போது பிரம்மமாக மாறுவோம். அறிவு பிரம்மமாகும் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.